Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th சயின்ஸ் யூனிட் 2 ஆப்டிக்ஸில் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். ரைட், இந்த டயக்ராம் பாருங்கள். லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு பாஸ் ஆகுது, ட்ராவல் ஆகுது, சரியா? ஸோ மேலே பாருங்கள் ஏர் மீடியம், கீழே பாருங்கள் கிளாஸ் மீடியம். ஓகே, இப்போ ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம்க்கு லைட் இங்கே ட்ராவல் ஆகுது. அதாவது ஒன் மீடியம் டு அனதர் மீடியம்க்கு லைட் இங்கே ட்ராவல் ஆகுது. அப்படி ட்ராவல் ஆகும் பொழுது ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா இன்டர்ஃபேஸ். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதோட பாத் வந்து பார்த்தோம்னா அங்கே டீவியேட் ஆகுது. அதோட பாத் என்ன ஆகுது, அங்கே டீவியேட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த லைட்டு இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து வரக்கூடிய லைட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்கணும். ஆனால் அந்த லைட் அங்கே ஸ்ட்ரைட்டாக போகாமல் என்ன ஆகுது, அதோட பாத்தில் வந்து இங்கே டீவியேட் ஆகுது. இந்த டீவியேஷன் தான் என்னன்னா ரிஃப்ராக்ஷன். இந்த டீவியேஷன் தான் என்ன, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிஃப்ராக்ஷன்னா என்ன, லைட்டு ஒன் மீடியம்லேருந்து அனதர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகுது. அப்படி ட்ராவல் ஆகும் பொழுது அதோட பாத் அங்கே டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷன் பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஓகே சார், ஏன் அங்கே ரீஃப்ராக்ஷன் வருது, ஏன் அதோட பாத் அங்கே டீவியேட் ஆகுது, சரியா? ஏன் டீவியேட் ஆகுதுன்னா, மேலே இருக்கக்கூடிய மீடியம் வேறு மீடியம், கீழே இருக்க மீடியம் வேறு மீடியம். இங்கே நான் இங்கே நேம் கொடுத்துருக்கேன். மேலே இருக்க மீடியம் ஏர் மீடியம், கீழே இருக்க மீடியம் கிளாஸ் மீடியம். இந்த ரெண்டு மீடியம்லேயும் லைட்டோட ஸ்பீடு ஒரே மாதிரி இல்லை, நாட் சேம். சேமாக இருந்தால் அந்த லைட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிருக்கும். அந்த லைட் அங்கே டீவியேட் ஆக என்ன ரீசன்னா, ஓகேவா, இங்கே அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃபரண்ட் மீடியா. ஓகேவா, மேலே இருக்கக்கூடிய மீடியமில் அதோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய மீடியமில் அதோட ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வெலாசிட்டி டிஃபர் ஆகுது, மீடியம் டிஃபர் ஆகுது, அதனால வெலாசிட்டி டிஃபர் ஆகுது, அதனால அதோட பாத் டீவியேட் ஆகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரீஃப்ராக்ஷன் ஏன் நடக்குது, மீடியம் டிஃபர் ஆகுது, அதனால் அந்த லைட்டோட வெலாசிட்டி டிஃபர் ஆகுது, அதனால் அதோட பாத் டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷனை தான் நம்ம ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எந்த மீடியமில் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் டவுட் வந்திருக்கும், சரியா? ஓகே, அந்த மீடியம் ரேரர் மீடியமாக இருந்தால் வெலாசிட்டி மோர், அதாவது ரேரர் மீடியம். டென்சர் மீடியம்னா வெலாசிட்டி லெஸ். ஓகேங்களா? ரேரர் மீடியம் அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய மீடியமில் அதோட வெலாசிட்டி மோர். டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மீடியம், டென்சர் மீடியமில் அதோட வெலாசிட்டி லெஸ். ஓகேவா? இப்போ இங்கே டூ மீடியம் நம்ம எடுத்துருக்கோம், ஏர் மீடியம் கிளாஸ் மீடியம். இப்போது ஏர் கிளாஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா எதோட டென்ஸ் அதிகமாக இருக்கும், கிளாஸ் மீடியமோட டென்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே கிளாஸ் தான் டென்சர் மீடியம், ஏர் தான் வந்து பார்த்தோம்னா ரேரர் மீடியம். நான் இப்போ தான் சொன்னேன், ரேரர் மீடியமில் அதோட வெலாசிட்டி மோர், அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுவே டென்சர் மீடியமில் அதோட வெலாசிட்டி லெஸ். அப்போ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய மீடியமில் லைட்டு ஸ்பீடாக போகும். அது எப்போ கிளாஸ் மீடியம்குள்ளே என்டர் ஆகுதோ அப்போ அதோட ஸ்பீடு அங்கே கம்மியாகுது, அதனால் அதோட பாத் அங்கே டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு டூ லாஸை ஒபே பண்ணுது. அந்த லாஸ் பேர் என்னன்னாக்கா லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு லாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா என்னன்னா, தி இன்சிடென்ட் ரே, ரீஃப்ராக்டட் ரே, நார்மல், இது மூணுமே பார்த்தோம்னாக்கா சேம் பிளேனில் தான் இருக்கும். எங்கே இருக்கும், சேம் பிளேன். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். இதுதான் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே. ஓகேங்களா? இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னாக்கா ரீஃப்ராக்டட் ரே, அதாவது மேலே இருக்க மீடியம்லேருந்து அந்த பவுண்ட்ரியில் பட்டு டீவியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த டீவியேட்டட் ரே அது பேர் தான் என்னன்னாக்கா ரீஃப்ராக்டட் ரே. ஓகேங்களா? மூணாவது என்ன அப்படின்னாக்கா நார்மல். ஓகே சார், நார்மல்னால் என்ன, அது எந்த சர்ஃபேஸில் படுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா அந்த பர்பண்டிகுலர் லைன் தான் நார்மல். நான் உங்களுக்கு நார்மல் இங்கேயே சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இதுதான் இன்சிடென்ட் ரே.
ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டட் ரே. முக்கியமானது இதுதான் அந்த பவுண்ட்ரி. ஏர் மீடியமையும் கிளாஸ் மீடியமையும் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த பவுண்ட்ரி தான். இப்போ இந்த பவுண்ட்ரிக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னாக்கா, இந்த பர்பண்டிகுலர் லைன் அதாவது 90 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் நார்மல். ஓகே, நார்மல் புரிஞ்சிச்சா? ஓகே ரைட். இப்போ இந்த டயக்ராம் வாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், நான் அங்கே சொன்ன மாதிரியே இது இன்சிடென்ட், இது ரீஃப்ராக்டட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ரெட் கலர் லைன் தான் நார்மல். ஓகே, இப்போ இது மூணுமே பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் ஒரு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேன்குள்ளவே வருது. சரியா? அப்போ இன்சிடென்ட்டு, நார்மலு, ரிஃப்ராக்டடு மூணுமே வந்து பார்த்தோம்னாக்கா எங்கே இருக்கும்? சேம் பிளேனில் தான் வருது. ஓகேங்களா? எங்கே இருக்கு? சேம் பிளேன். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல். இது மூணுமே வந்து பார்த்தோம்னா சேம் பிளேனில் தான் இருக்கும். சேம் பிளேனில் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஐனா என்ன, ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். சரியா? ஓகே, நம்ம பழைய டயக்ராமுக்கே போயிடலாம். ரைட், இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த பழைய டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமில் இது என்னன்னா இன்சிடென்ட் ரே. ஓகே, இது என்ன அப்படின்னா நார்மல். இப்போ இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் கவர் ஆகுது பார்த்தியா? ஸோ அந்த ஆங்கிள் தான் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் கவர் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கீழே கவனிக்கணும். ஓகேவா? ஸோ கீழே பாருங்கள், இது ரிஃப்ராக்டட் ரே, இது நார்மல். இங்கே ஒரு ஆங்கிள் கவர் ஆகுது பார்த்தியா? இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். மேலே இருக்கிறது ஐ, கீழே இருக்கிறது ஆர். அந்த ஐ ஆர் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஐ, இது வந்து ஆர். சரியா? ஸோ இப்போ ஐனா என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆர்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன? தி ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல் இஸ் நோன் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்னா என்ன? தி ஆங்கிள் பிட்வீன் ரீஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல். ரீஃப்ராக்டட் ரேவுக்கும் நார்மலுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் பேர் தான் ஆர். இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் தான் ஐ. ஐ ஆர் பார்த்தாச்சா? ஓகே ரைட். இப்போ இங்கே வந்துடலாம் செகண்ட் லாவுக்கு. செகண்ட் லா பாருங்க, தி ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அதாவது இந்த இடத்துல வந்து சைன் வரணுமா? சரியா? காசு கிடையாது, சைன். இந்த இடத்துல ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கு. இங்கே ஆக்சுவலாக சைன் காசு வராது, என்ன வரணும்? சைன். ஓகே, வேணும்னா கலர் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா காசு வராது, சைன் வரும். ஓகேவா? சைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சரியா? ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சைன் ஆஃப் ஐ, சைன் ஆஃப் ஆர். சைன் ஆஃப் ஐக்கும் சைன் ஆஃப் ஆருக்கும் உள்ள ரேஷியோ அது எல்ஹெச்எஸ். சைன் ஆஃப் ஐக்கும் சைன் ஆஃப் ஆருக்கும் உள்ள ரேஷியோ எல்ஹெச்எஸ். அந்த ரேஷியோ யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், அந்த ரேஷியோ யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஓகேவா? ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவல். ரேஷியோ ஆஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டிசிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டிவைடட் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அதாவது இங்கே வரக்கூடிய ரேஷியோவும் இங்கே வரக்கூடிய ரேஷியோவும் ஈக்குவல். ஓகேவா? எல்ஹெச்எஸ் வரக்கூடிய ரேஷியோ என்ன? சைன் ஆஃப் ஐ பை சைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல வரக்கூடிய ரேஷியோ என்ன? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்கும். இது பேர் தான் என்னன்னா ஸ்னெல்ஸ் லா. ஓகேவா? இது பேர் என்ன? ஸ்னெல்ஸ் லா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர். ஓகேவா? ஸ்னெல்ஸ் லா புரிஞ்சிக்க முடியுதா? அப்போது ஃபஸ்ட்டு லாவில் இன்சிடென்ட்டு, ரீஃப்ராக்டடு, நார்மல் மூணுமே ஒரே பிளைனில் இருக்கும். செகண்ட் லாவில் ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். என்னென்ன ரேஷியோ? சைன் பை ஐ சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு μ2 பை μ1. அதாவது சைன் ஆஃப் ஐ பை சைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன சார்? இந்த மியூ.
ஓகேவா, இது மியூன்னு சொல்லுவாங்க, μ2 μ1. ஓகேவா, இந்த மியூ என்ன அப்படின்னா இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னா, ஓகேவா, ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லைட்டு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகுது எவ்வளவு ஸ்லோவாக போகுது ஒரு மீடியமில். ஓகேவா, ஒரு மீடியமில் லைட்டு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகுது எவ்வளவு ஸ்லோவாக போகுது அதை தெரிஞ்சிக்க இந்த மியூ தேவைப்படும், இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தேவைப்படும். சரியா, நெக்ஸ்ட் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? ஓகேவா, வாட் இஸ் மீன் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். அதாவது வேக்யூமில் லைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் டிவைடட் பை மீடியமில் லைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அதை ரெண்டுத்தையும் நம்ம ரேஷியோ பார்த்தோம்னா அந்த ரேஷியோ தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம், அந்த மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. சரியா, ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மீடியம் எடுத்துக்கிறேன். என்ன மீடியம் அப்படின்னாக்கா கிளாஸ் மீடியம். ஓகேவா, வெளியே இருக்க மீடியம் என்ன மீடியம் அப்படின்னா ஏர் மீடியம். இப்போ லைட் என்ன ஆகுதுனாக்கா ஃப்ரம் ஏர் மீடியம் டு கிளாஸ் மீடியம் பாஸ் ஆகுது. இங்கே வந்து அதோட பாத் வந்து டீவியேட் ஆகும். எப்போ வந்து அது கிளாஸ் மீடியம்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அப்போ அதோட பாத் வந்து அங்கே டீவியேட் ஆகும். சரியா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த கிளாஸ் மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூவை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். சரியா, மியூ வந்து எப்படி இருக்கும்? ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போது இந்த லைட்டு ஏரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அதுதான் சி, இந்த கிளாஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அதுதான் வி. இப்போது ஏரில் போகிற ஸ்பீடு டிவைடட் பை கிளாஸில் போகிற ஸ்பீடு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் மீடியம். ஏன்னா நம்ம இங்கே எந்த மீடியம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? கிளாஸ் மீடியம் பற்றி பார்க்குறோம். அப்போ கிளாஸ் மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, நல்லா ரொம்ப டெப்த்தாக கவனிச்சு பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எந்த மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோமோ, ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏர் மீடியமில் லைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் டிவைடட் பை நம்ம எந்த மீடியமுக்கு பார்க்க போகிறோமோ அந்த மீடியமில் லைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் மியூ. மியூனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, அப்போ மியூ ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி. சினா ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை வினா ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். சரியா, அப்போது வேக்யூமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஓகேவா, என்ன ஸ்பீடில் போகுது டிவைடட் பை மீடியமில் என்ன ஸ்பீடில் போகுது, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் மியூ. மியூனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மியூக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கணும். சரியா, ஓகே, அதை பார்க்கணும்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சியை கவனிக்கணும். சினான ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம், அதோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா, அது நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு எப்படி தெரியுமா கிடைக்கும்? மியூ ப்ரொபோஷ்னல் 1/v அப்படின்னு கிடைக்கும். சரியா, எப்போ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறோமோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவல் ப்ரொபோஷ்னலாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே ஈக்குவல் போயாச்சு, என்ன வந்தாச்சு? ப்ரொபோஷ்னல் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும்னா இந்த மியூக்கும் இந்த விக்கும் உள்ள ப்ரொபோஷ்னல் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வி டிவைடில் இருக்குது. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஓகேவா, என்ன ப்ரொபோஷ்னல்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஒருவேளை இப்போ இங்கே வி அதிகமாக மியூ கம்மியாகும், இல்லை வி கம்மியாக மியூ அதிகமாகும். சரியா, இவன் குறைஞ்சா இவன் அதிகமாவான், இவன் அதிகமானா அவன் குறைவான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். கவனிக்கணும், வி வந்து இங்கே டிவைடில் இருக்குது. சரியா, வி டிவைடில் இருந்தால் அது பேர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். சரி, இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் எ மீடியம் இஸ் லோ இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹை. எந்தெந்த மீடியமுக்கெலாம் ஸ்பீட் ஆஃப் த லைட் கம்மியாக இருக்கோ அந்தந்த மீடியமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீடியமில் லைட்டோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மீடியமில் லைட்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸ்பீடு கம்மியாக இருந்தால் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருந்தால் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். என்னென்னா இங்கே மியூவும் வியும் எப்படி இருக்குது? இங்கே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது, டிவைடில் இருக்குது. ஓகே, வி இங்கே டிவைடில் தான் இருக்குது. அப்போ இது குறைஞ்சா இது கூடும், இது கூடுனா இது குறையும். சரியா, ஓகே ரைட். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு,
இப்போ இங்கே லைட் வந்து பார்த்தோம்னா டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு பாஸ் ஆகுது. நல்லா கவனிக்கணும். ஃப்ரம் ஏ டென்சர் மீடியம் இன்டு ரேரர் மீடியம். இங்கே கீழே பாருங்களா, மேலே இருக்கக்கூடிய மீடியம் கிளாஸ் மீடியம். உங்களுக்கு தெரியும் கிளாஸ் வந்து கொஞ்சம் டென்ஸ் அதிகம், சரியா? மேலே இருக்கக்கூடிய மீடியம் கிளாஸ் மீடியம். ஓகே, ஸோ லிசன், கீழே இருக்க மீடியம் பாருங்க ஏர் மீடியம். அப்போ லைட் எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது? கிளாஸ் மீடியம்லேருந்து ஏர் மீடியம்க்கு பாஸ் ஆகுது. ஒரு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே ரீஃப்ராக்டட் ரே எப்படி போகும்னா, நல்லா கவனிக்கணும். ரீஃப்ராக்டட் ரே இஸ் பென்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அதாவது நார்மல்லேருந்து தூரமாக பெண்ட் ஆகும். ஓகேவா? நார்மல்லேருந்து தூரமாக என்ன ஆகும்? அதோட பெண்ட் இருக்கும், அதோட டீவியேஷன் இருக்கும், சரியா? அப்போ ஒரு லைட்டு டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு பாஸ் ஆகுதுன்னா அந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து நார்மல்லேருந்து கொஞ்சம் தள்ளி பெண்ட் ஆகும். ஓகேவா? ரைட், இங்கே பாருங்களேன், அப்படியே மாற்றி லைட் எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது? ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். நல்லா வித்தியாசம் கவனிக்கணும். இங்கே கிளாஸ் டு ஏர், இங்கே பாருங்க ஏர் டு கிளாஸ், சரியா? இப்போ ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு லைட் பாஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, இப்போ இங்கே ரீஃப்ராக்டட் ரே எந்த பக்கம் பெண்ட் ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். டுவர்ட்ஸ் த நார்மல், அதாவது நார்மல் கிட்டேயே, சரியா? நல்லா வித்தியாசம் கவனிக்கணும். இங்கே பாருங்க நார்மல்லேருந்து தூரம் தள்ளி இருக்கு, சரி? இங்கே பாருங்க நார்மலுக்கு கிட்டவே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு லைட்டு பாஸ் ஆகுதுன்னா ரீஃப்ராக்டட் ரே இஸ் பென்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, அதுவே லைட்டு ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் பாஸ் ஆச்சுன்னா ரீஃப்ராக்டட் ரே இஸ் பென்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். நார்மலுக்கு கிட்ட, நார்மலை நோக்கி என்ன ஆகுதுங்க? பெண்ட் ஆகும். இங்கே நார்மல்லேருந்து கொஞ்சம் தள்ளி என்ன ஆகும்? பெண்ட் ஆகும், சரியா? ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ லைட்டு எப்படி டீவியேஷன் ஆகுதுன்னா அது எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியமுக்கு பாஸ் ஆகுது. ஓகே, டென்ஸிலிருந்து ரேரரா, ரேரர்லேருந்து டென்சரா, அதை நம்ம இங்கே கவனிக்கணும். ஓகேவா? அதை கவனிச்சா அந்த ரீஃப்ராக்டட் ரே எந்த பக்கம் பெண்ட் ஆகும், எந்த பக்கம் டீவியேட் ஆகும், நம்ம என்ன பண்ணிடலாம்? இங்கே டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டாபிக்மா. கவனமாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.